கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு மகிமையான ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வசனமாக கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில போராடும் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிதாகவே நமக்கு தோன்றும். ஆனால் தேவன் நமக்காக அமைதியாக செயல்படுகிறார். நாம் நம்பிக்கையுடன் இருந்தால் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். இந்த நாளிலும் நம் சுத்தரம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் பிரச்சனையை நீயே சுமக்காதே, அது தேவனிடம் ஒப்படை. தேவன் அமைதியாயிருந்தாலும் அவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை வைக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டார். இன்றைக்கு எதை பற்றியும் கர்த்தருடைய பிள்ளையை நீ கவலைப்படாத. தேவன் உனக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய சமூகத்தில் அவரை நம்பி அமைதியாயிருங்க. கர்த்தருடைய மகத்துவமான வெற்றியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.